இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனல்ல டைரக்டர் ஜானத்தன் என்ட்விசில் இயக்கத்துல ரிலீஸ் ஆயிருக்க கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் படத்த பத்தி பார்க்க போறோம். இப்ப இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். படத்தோட ஸ்டார்ட்டிங்ல ஹீரோவும் அவங்க அம்மாவும் சைனால இருந்து நியூயார்க்குக்கு குடி வராங்க. அங்க புது ஸ்கூல், புது இடம்னு ரொம்பவே நல்லா செட் ஆயிருந்தாங்க. அந்த டைம்ல தான் ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. நாள் போக போக அது லவ்வா மாறுது. அந்த டைம்ல தான் தெரியுது ஹீரோயினோட அப்பா ஒரு கடன் வாங்கியிருக்காரு. அதை அடைக்கிறதுக்காண்டி ஒரு பாக்ஸிங் டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறாரு. அதனால ஹீரோட்ட ஹெல்ப் கேட்குறாரு. இவரும் ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் அவரால் அந்த பாக்ஸிங் டோர்னமெண்ட்டில் ஒழுங்காக சண்டை போட முடியல. ஸோ ஹீரோயினோட கடன் அடைக்கிறதுக்காண்டி இவர் ஒரு கராத்தே டோர்னமெண்ட்டில் ஃபைட் பண்ண போகிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, அவர் அந்த கடனை அடைச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட மொத்த கதை. படத்தோட ஸ்டார்டிங் என்னதான் ஒரு மாதிரி போனாலும் சரி, கான்ஃப்ளிக்ட்குள்ளே போனால் படம் நல்லா போக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நினச்சா, இந்த படத்துக்குன்னு இவங்க ப்ராப்பராக கான்ஃப்ளிக்டாக என்ன யோசிச்சிருப்பாங்க அப்படின்னே தெரியல. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இதோட ப்ரீக்வலான கராத்தே கிட் அதில் அந்த பையனுக்கு கும்ஃபுனா என்னன்னே தெரியாது. அதை சொல்லி கொடுத்து ஜீரோலேருந்து கொண்டு வந்து ட்ராமாவை அந்தளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. நாமளும் பர்சனலாக ரொம்பவே சூப்பராக கனெக்ட் ஆகிருப்போம். அது போக கண்ணை வச்சு வசியம் பண்ணுற சீன் ஆகட்டும், ஃபயர் வச்சு ஹீல் பண்ணுற சீன் ஆகட்டும், அப்புறம் அந்த டெம்பிளுக்கு போய் தண்ணி குடிக்கிற சீன் ஆகட்டும், இந்த மாதிரியான மிஸ்டீரியஸ் மூமெண்ட்ஸ் வச்சு அவ்வளோ சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. இவனுக்கு ஏற்கனவே கும்ஃபு தெரியும். அது போக இவங்க 2 பேரும் சேர்ந்து 10 நாளில் கராத்தே சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் ரொம்பவே ஓவராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். படத்தோட டப்பிங் குவாலிட்டி என்ன தான் நல்லா இருந்தாலும் டைலாக் அந்த அளவுக்கு நல்லா இல்லாதனால 2-3 இம்பார்ட்டண்டான சீன்ஸ்க்கே சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் 2-3 இடங்கள்ல உண்மையிலேயே சிரிப்பு வந்துச்சு. படத்தில் ஃபைட் சீன்ஸ்னு பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் இல்லை, 4-5 சீன்ஸ் தான் வருது. அதையுமே ரொம்பவே சூப்பராக கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ப்ரீக்வலை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் டிசப்பாயிண்ட் தான் ஆவீங்க. இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.